வணக்கம். மனதில் தீராத கவலையா? வாழ்க்கையில் ஏதோ ஒரு பயம் உங்களை துரத்தி கொண்டே இருக்கிறதா? இனி எனக்கு யாரும் இல்லை என்று ஏங்கும் தருணத்தில் நான் இருக்கிறேனே என்று ஓடி வந்து கட்டி இணைக்கும் ஒரு தாய்தான் சோட்டானிக்கரை பகவதி அம்மன். கேரள மாநிலம் கொச்சிக்கு அருகில் அமைந்துள்ள இந்த சோட்டானிக்கரை திருத்தலத்தின் வரலாறு உங்களை மெய்சிலிர்க்க வைக்கும். முன்பு ஒரு காலத்தில் அடர்ந்த காடாக இருந்த இந்த பகுதியில் கண்ணப்பன் என்ற வேடன் வாழ்ந்து வந்தான். தினமும் ஒரு விலங்கை பலி கொடுப்பது அவன் வழக்கம். ஒரு நாள் ஒரு அழகிய பசுங்கன்றி பிடித்து வந்தான். அதை வெட்ட துணிந்த போது அவன் அன்பு மகள் ஓடி வந்து, அப்பா, இதை வெட்டாதே, இது என் தோழி என்று தடுத்தாள். மகளின் அன்புக்கு கட்டுப்பட்ட வேடனும் தன் எண்ணத்தை மாற்றிக்கொண்டான். ஆனால் அடுத்த நாளே அவன் மகள் திடீரென இறந்து போனாள். துயரத்தில் உறைந்த கண்ணப்பன் கதறி அழுது கொண்டே அந்த கன்றை தேடி ஓடினான். அங்கே கன்றுக்கு பதிலாக ஒரு சுயம்புக்கல் ஜொலித்து கொண்டிருந்தது. தன் தவறை உணர்ந்து அவன் கண்ணீர் வடித்து கதறிய போது, மகனே, நீ செய்த பாவங்கள் மறைந்தன. இனி நான் இந்த மண்ணில் பகவதியாக இருந்து தேடி வரும் பிள்ளைகளின் துயர் தீர்ப்பேன் என்று அசரீரி கேட்டது. காலங்கள் உருண்டோடின. அந்த காடு புதர்மண்டி போனது. ஒரு நாள் புல்லறுக்கும் பெண் புல்லறுத்து கொண்டிருந்த போது அவள் அறிவால் தற்செயலாக ஒரு பாறையின் மீது பட்டது. உடனே அதிலிருந்து ரத்தம் பீரிட்டு வந்தது. பயந்து போன அவள் அலறினாள். செய்தி அறிந்து ஓடி வந்த ஊர் மக்கள், அது சாமானிய கல் அல்ல, அன்றைக்கு கண்ணப்பனுக்கு காட்சியளித்த மகமாயி பகவதி என்பதை உணர்ந்தார்கள். அப்போது அங்கே வந்த மாபெரும் ஞானியான ஆதிசங்கரர் அம்மனின் அருளை உணர்ந்து மேலக்காவு மற்றும் கீழக்காவு ஆகிய இடங்களில் ஸ்ரீ சக்கர பிரதிஷ்டை செய்து பூஜை முறைகளையும் வகுத்து கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. இங்கே ஒரு மாபெரும் அதிசயம் என்னவென்றால், இந்த கோவிலில் அம்மன் 3 வடிவங்களில் காட்சி தருகிறாள். காலையில் வெள்ளை நிற ஆடையுடுத்தி மகா சரஸ்வதியாக கல்வி அறிவையும் ஞானத்தையும் தருகிறாள். மதியம் சிவப்பு ஆடை அணிந்து மகாலட்சுமியாக சகல ஐஸ்வர்யங்களையும் செல்வத்தையும் வாரி வழங்குகிறாள். மாலை நீல நிற ஆடையுடுத்தி துர்கா தேவியாக அசுர சக்திகளை அழித்து நம்மை காக்கிறாள். அம்மனின் மிகவும் சக்தி வாய்ந்த இடம் கீழக்காவு. மன அழுத்தம், தேவையில்லாத பயம், செய்வினை மற்றும் எதிர்மறை எண்ணங்களால் துயரப்படுபவர்கள் மாலை வேளையில் நடக்கும் குருதி பூஜையில் கலந்து கொண்டால் போதும், அம்மனின் அருள் சக்தி அந்த பிணிகளை உடனடியாக அகற்றிவிடும் என்பது இன்றும் நடக்கும் உண்மையாகும். வாழ்வில் ஒரு முறையாவது சோட்டானிக்கரை சென்று அந்த அன்னையின் பாதங்களில் தலை வைத்து வணங்கி வாருங்கள். உங்கள் வாழ்வின் சகல தடைகளும் நீங்கி மன அமைதியும் செல்வமும் அஷ்ட ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும்.